தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. நீதிபதிகள் ஆனந்த் வெங்கடேஷ், ஆர் ராமகிருஷ்ணன் ஆகியோர் அடங்கிய உயர்நீதிமன்ற மதுரை கிளை விவாகரத்து தொடர்பான ஒரு மேல்முறையீட்டு மனுவை விசாரித்தது. இந்த வழக்கில் கணவர் தாக்கல் செய்த மனுவில் திருமணத்துக்கு முன்பே மனைவிக்கு ஸ்கிசோஃப்ரேனியா எனப்படும் ஒருவித மனநல பிரச்சனை இருந்ததாகவும் அந்த விவரம் மறைக்கப்பட்டதாகவும் குற்றம் சாட்டி விவாகரத்து கோரியிருந்தார். ஆனால் அவரது மனுவை தஞ்சாவூர் குடும்ப நீதிமன்றம் தள்ளுபடி செய்திருந்த நிலையில் அவர் மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் மேல்முறையீடு செய்திருந்தார். கணவரது குற்றச்சாட்டை உறுதிப்படுத்த போதுமான மருத்துவ ஆதாரங்கள் எதுவும் தாக்கல் செய்யப்படவில்லை என்று கூறிய நீதிமன்றம், மருத்துவ பரிந்துரைகள் மற்றும் மருந்து சீட்டுகள் மட்டும் ஒருவருக்கு ஸ்கிசோஃப்ரேனியா இருப்பதை நிரூபிக்க போதுமானதல்ல என்றும் கூறியது. மேலும் மனைவி உயர்கல்வியை முடித்திருந்தது, வழக்கு விசாரணையின் போது தெளிவாக வாக்குமூலம் அளித்தது உள்ளிட்ட அம்சங்களையும் குறிப்பிட்ட நீதிபதிகள் ஆனந்த் வெங்கடேஷ் மற்றும் ஆர் ராமகிருஷ்ணன் கணவரது மனுவை தள்ளுபடி செய்தனர். இதனைத் தொடர்ந்துதான் மனநல குறைபாடு குறித்த குற்றச்சாட்டுகள் பின்னர் பொய்யானவை என்று நிரூபிக்கப்பட்டாலும் அதனால் ஏற்படும் சமூக அவப்பெயர் பல ஆண்டுகள் நீடிக்கக்கூடும் என நீதிமன்றம் தனது உத்தரவில் குறிப்பிட்டுள்ளது. திருமண வாய்ப்புகள், வேலை வாய்ப்புகள், சமூக உறவுகள் மற்றும் தனிநபரின் கண்ணியம் ஆகியவற்றில் இத்தகைய குற்றச்சாட்டுகள் எதிர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்தும். ஒருவரின் பெயருடன் மனநல நோயாளி என்ற முத்திரை இணைக்கப்படுவது அவருடைய வாழ்நாள் முழுவதும் அவரை இந்த சமூகம் எப்படி பார்க்கும் என்பதை பாதிக்கக்கூடும் என்றும் நீதிபதிகள் தெரிவித்துள்ளனர். இதுபோன்ற வழக்குகளில் எதிர்காலத்தில் கணவன், மனைவி ஆகியோரின் பெயர்கள் வெளியிடப்படக்கூடாது, முகவரி, குடும்ப விவரங்கள் உள்ளிட்ட அடையாளம் காண உதவும் தகவல்கள் நீக்கப்பட வேண்டும். நீதிமன்ற உத்தரவுகள் மற்றும் தீர்ப்புகளில் தரப்பினரை X மற்றும் Y போன்ற குறியீட்டு பெயர்களால் குறிப்பிட வேண்டும். மனநல குறைபாடு தொடர்பான விவாகரத்து மற்றும் குடும்ப நல வழக்குகளில் தனி உரிமை பாதுகாக்கப்பட வேண்டும் என்று மதுரை உயர்நீதிமன்ற கிளை உத்தரவிட்டுள்ளது. இந்த உத்தரவு அனைத்து விவாகரத்து வழக்குகளுக்கும் பொருந்தும் என நீதிமன்றம் கூறவில்லை. மனநல குறைபாடு தொடர்பான குற்றச்சாட்டுகள் இடம்பெறும் திருமண மற்றும் குடும்ப நல வழக்குகளை மையமாக கொண்டே இந்த வழிகாட்டுதல்கள் வழங்கப்பட்டுள்ளன. இந்தியாவில் பாலியல் வன்கொடுமைகளால் பாதிக்கப்பட்டவர்களின் அடையாளத்தை வெளியிடுவதற்கு ஏற்கனவே சட்ட தடை உள்ளது. ஆனால் மனநல குறைபாடு குறித்த குற்றச்சாட்டுகள் இடம்பெறும் குடும்ப நல வழக்குகளில் பெயர்களை மறைக்க வேண்டும் என்ற தெளிவான நீதிமன்ற வழிகாட்டுதல்கள் அரிதாகவே உள்ளன. அப்படி இருக்க இதை வரவேற்க வேண்டும் என்கிறார்கள் சட்ட வல்லுநர்கள். பாலிமர் செய்திகளுக்காக மதுரை செய்தியாளர் சந்திரன். தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.